எனக்காக ப்ளீஸ் ஒரு வாட்டி இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ செம்மையாக இருக்கும். என்னென்னா நீங்கள் ஸ்பாஞ்ச் கேக் செஞ்சுருப்பீங்களே, அதில் வந்து விப்பிங் க்ரீம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் மைடு, அப்புறம் ஒரு கப்பு வந்து மில்க்கு, 2 டேபிள் ஸ்பூன் வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. விப்பிங் க்ரீம் எல்லாமே எல்லாம் ஜெல்லாகி எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா சூப்பராக ஒரு மாதிரி மில்க் கன்சிஸ்டன்சியில் வரும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் வச்சிருக்க ஸ்பாஞ்ச் கேக்கில் வந்து இந்த மாதிரி சும்மா குத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா அது அப்சர்வ் ஆகும் ஈஸியாக. அதுக்கப்புறம் இந்த மில்கை போர் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அது வந்து நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை அப்படி கூட சாப்பிட்லாம். அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் மெக்சிகோவில் 3 லெச்சே கேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்குவேன் எவ்ரி டைம். அவ்வளோ அப்படியே மெல்ட் ஆகும் மவுத்தில், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இந்த கேக்கை வந்து செய்வீங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஸ்பான்ச்சியாக, ரொம்ப வந்து ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கேக் பேஸ் எப்படி செய்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற என்கரேஜ்மெண்ட்.